அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தகவல்களையும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட செஷன் 1 3 நாள் 6 ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் அட்டன் பண்ணவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் வந்து தேர்வு எழுதிட்டேன், இத்தனை மார்க் வரும், இந்த மார்க்குக்கு என்ன பர்சன்டைல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இன்னும் 2 நாள் இருக்குது எக்ஸாம். அந்த 2 நாளில் எக்ஸாம் எழுத போகிறவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு அந்த 3 நாள் 6 ஷிஃப்ட்டில் வந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆகுமா, அவங்களுடைய பர்சன்டைல் ஏதாவது எங்களுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டைல், இதை தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உண்மையான்னு கேட்டால் உண்மை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பர்சன்டைல் கால்குலேஷனே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் எழுதுகிறாங்க ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பர்சன்டைலை கால்குலேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜனவரி 22 காலையில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆல் ஓவர் இந்தியா எத்தனை பேர் எழுதியிருக்காங்கங்கிற அஃபிஷியல் டேட்டா இப்போ வரைக்கும் என்டிஏ ரிலீஸ் பண்ணலை. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டைல், எக்ஸ்பெக்டட் ரேங்க் வெர்சஸ் பர்சன்டைல், இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க, அது எத்தனை பேர் வந்து சரியான ஆன்சரை எழுதியிருக்காங்கிறத பொறுத்தெல்லாம் மாறுபடும். இப்போ ரீசெண்டாக எனக்கே ஒரு பேரண்ட்டு ஃபோன் பண்ணி அவங்களோட பையன் வந்து, சார் எனக்கு வந்து 142 வருங்கிறாரு, இதுக்கு எவ்வளோ பர்சன்டைல் வரும், எப்படி பர்சன்டைல் கால்குலேட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த பர்சன்டைலும் கால்குலேட் பண்ணாதீங்க, பண்ணவும் தேவையும் கிடையாது. பண்ணினாலும் அது சரிப்பட்டும் கிடையாதுங்க. எக்ஸாக்டாக ஒரு ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்கங்கிற டேட்டா வச்சு மட்டும் தான் பர்சன்டைல் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ மெயின் செஷன் 1 ரிசல்ட்டில் தான் நம்மளுக்கு வருமே தவிர்த்து, அந்த ரிசல்ட் வர தேதியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, டோட்டல் பர்சன்டைல், ஓவரால் பர்சன்டைல் எவ்வளோ, தென் ஃபிசிக்ஸில் எவ்வளோ பர்சன்டைல், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பர்சன்டைல் மற்றும் மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டைல் அப்படிங்கிறது தனித்தனியாகவும் கிடைக்கும், டோட்டல் பர்சன்டைலும் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் செல்ஃபாக கால்குலேட் பண்ணாலும் சரி, என்ன தான் சோசியல் மீடியாஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த 2 நாள் எழுத போகிறீங்க. இந்த 2 நாள் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயந்தான், பழைய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இல்லை கஷ்டம், மாட்ரேட், டஃப் அப்படின்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான் என்னென்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து போய் எக்ஸாம் எழுதினா போதும், நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் உங்களுடைய டைமை வந்து உட்காந்து சோசியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், முதல் விஷயம். அதனால தான் நான் ஜேஇஇ எக்ஸாம் ஆரம்பித்த இதுலேருந்து நான் பெரும்பாலும் இது சம்மந்தமாக வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதுகிறப்ப நீங்கள் வந்து உங்களோட தேர்வுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மற்ற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா படித்தாலே மார்க்கும் பர்சன்டேஜும் வந்துடும். அதை விட்டுட்டு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் எப்படி எழுதியிருக்காங்க, அந்த ஷிஃப்ட்டில் எப்படி எழுதியிருக்காங்க, இதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். நல்லா படிங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் என்ன தான் எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டைல் இதெல்லாம் போட்டாலுமே, ஜோசா கவுன்சிலிங் போகிறப்போ உங்களோட மார்க்கும் பேசாது, பர்சன்டைலும் பேசாது, ரேங்க் மட்டும்தான் பேசும். ஸோ அந்த ரேங்க்குங்கிறது எப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, செஷன் 1லேயே ரேங்க் வரவே வராது. நீங்கள் செஷன் 1 எழுதியிருந்தாலுமே செஷன் 2 எழுதி முடித்து அவங்களோட கம்பைன்ட் ரிசல்ட்ஸ் வரப்போ தான் அந்த மார்க் ஷீட்டே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதில் தான் ரேங்க்குங்கிறது வரும். அதில் தான் நம்ம வந்து சிஆர்எல் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. சிஆர்எல்னால் காமன் ரேங்க் லிஸ்ட். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதை விட்டுட்டு இப்போயே உட்காந்து எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டைல் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக நீங்கள் பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது டோட்டலாக வேஸ்ட்டு. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்ன தான் இப்போ ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டீங்க, எழுத போகிறீங்க, இந்த 2 நாள் இது எல்லாமே இந்த 5 நாளில் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 31 செஷன் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நீங்கள் செஷன் 1 நல்லாவே பண்ணியிருந்தாலுமே என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ், முடிஞ்சளவுக்கு செஷன் 2 எழுதுங்க. ரெண்டாவது, உங்களுடைய போர்டு எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறீங்க. எப்படி நான் ஜேடபிள்யூ மெயின் கிளியர் பண்ணி நான் வந்து சீட்ஸ் எடுத்துருவேன் அப்படிங்கிறதுல, நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்தான். இது நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, சீட்டை எடுக்கணும், ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எடுக்கணும், நல்ல கல்லூரியில் சேரணுங்கிறது எங்களோட விசஸ் தான். பட் நிறைய பேர் அதோட ரியாலிட்டி தெரியாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போர்டு எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை இன்றைக்கி வரைக்குமே. ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ்
எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ், இப்போ எக்ஸாம் இந்த 3 நாள் எழுதியிருந்தாலும் சரி, இந்த 2 நாளில் எழுத போகிறவங்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம்ஸில் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக மார்க் வாங்குங்க. அதுக்கடுத்து நம்ம ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த ஜேடபிள்யூ மார்க்ஸ் மற்றும் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வெறும் ஜேடபிள்யூ மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு யாருமே இருக்க வேண்டாம். போர்டு எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணி மார்க் வாங்குறதுக்கான வேலைகள் பாருங்கள். ஏன்னா சிபிஎஸ்சிக்கு February 15 எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு March 3 ஆரம்பிக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் போர்டில் மார்க் வாங்குறீங்களோ அது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஜேடபிள்யூ எழுதியாச்சுன்னா அதை பற்றி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இன்னும் வந்து நம்ம முதல் நாள் பரிட்சை எழுதிட்டு 5ஆவது நாள் ரிசல்ட், 5ஆவது நாளோட அனாலிசிஸ் வரைக்கும் உட்காந்துக்கிட்டுலாம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் என் சைட்லேருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேஇஇ எக்ஸாம்ஸ் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.